ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்எம்சி டீமில் என்னென்ன கால்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி அச்சீவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 1 மந்த்தாக கால் அப்டேட் பண்ணல. அதோட ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ரீல்ஸில் இருக்கும், அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. என்னென்ன ரிப்போர்ட், என்னென்ன கால்ஸ் கொடுத்துருக்காங்க, மந்த்லி ரிப்போர்ட்டாக ரீல்ஸில் இருக்கும், அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டாடா பவர் 420 சிஇ காலில் 920 கொடுத்துருக்காங்க. 13 எபோவ் வாங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நான் கீழே ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துருப்பாங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். லூப்பின் 2240 சிஇ கொடுத்துருக்காங்க. 60 எபோவ் வாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். $925க்கு பிஹெச்எல் 270 கால் ஆப்ஷன் 7 ரூபாய்க்கு வாங்க சொல்லியிருக்காங்க. 9:29க்கு பாருங்கள், குட் டு டேக்குன்னு சொல்லிட்டு டிவைஸ் லேப் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம். குட் டு டேக் அப்படின்னா நம்ம தாராளமாக லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் வெயிட்டேஜ் அதிகமாகிற மாதிரி லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? 2 லாட்டுக்கு பதிலாக 3 லாட் 4 லாட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் கேபிட்டல் என்னவோ அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி டிவைஸ் லேப் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. $9.52க்கு டிவைஸ் லேபோட ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. சரிங்களா? 9:53க்கு நிஃப்டியில் புட் ஆப்ஷன் கால் கொடுத்துருக்காங்க. 105ல் 24,900 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். பேங்க் நிஃப்டி கால் ஆக்டிவேட் ஆகல. ஃபின் நிஃப்டி ஹீரோ ஜீரோ கொடுத்துருந்தாங்க, அதுவுமே கால் ஆக்டிவேட் ஆகலை. டிவைஸில் பாருங்கள், 10:10க்கு பார்த்தீங்க அப்படின்னா 154 ஹை போயிருக்கு. அவங்க கொடுக்குற சப்போஸ் அதாவது ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும், அதாவது அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவங்க கொடுக்குற ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது ஹை போகும்போது உங்களுக்கு எந்த இடத்துல புக் பண்ணுமோ அந்த இடத்துல தாராளமாக புக் பண்ணிக்கலாம். டாடா பவர் 11 மணிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. 15:80 போயிருக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 14.3. எப்போதுமே ஃபஸ்ட் டார்கெட் எப்போதுமே கேரண்டி டார்கெட். சரிங்களா? 11:25க்கு டாடா பவரோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 21.5 போயிருக்கு. டாடா பவர் அவங்க கொடுத்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 8.5 கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இப்போ ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபஸ்ட் டார்கெட்டில் எனக்கு கேரண்டியாக சேஃபாக ட்ரேட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட் டார்கெட்டில் எக்ஸிட் ஆகிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு டெய்லியுமே 2 to 3 கால்ஸ் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் வேல்யூவே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2,500 rupees இருக்கும். மார்க்கெட் எண்டில் பாருங்கள், டாடா பவரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஹை பார்த்தீங்கன்னா 30 போயிருக்கு, 30 போயிருக்கு. கிட்டத்தட்ட 22,950 rupees ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சரியா? அது எண்டப் ஆனது பார்த்தீங்கன்னா 29க்கு எண்டப் ஆயிருக்கு. யாரெல்லாம் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது நல்ல ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி குட் டு டேக்குன்னு சொல்லிட்டு டிவைஸ் லேப் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதோட ப்ராஃபிட் பாருங்கள், 178 ஹை போயிருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11,600. சரிங்களா? மீதி கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாமே அவங்க வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் கொடுத்துருந்தாங்க, லூப்பின் கொடுத்துருந்தாங்க, பிஹெச்எல் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே ஹோல்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே பையிங் ப்ரெஷர் ஸ்டாக்ஸ், கண்டிப்பாக ஹிட் ஆயிரும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணும், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதில் நம்மளோட கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரீமியமில் ஆட் பண்ணிக்கலாம்.